கடல் பாசியை வச்சு இந்த சம்மருக்கு சூப்பரான ஜெல்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 10 கிராம் கடல் பாசியை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கொதித்ததும் ஊற வச்ச கடல் பாசியை சேர்த்து நல்லா கரையிற வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 150 கிராம் சுகரை சேர்த்து உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் கலரையும் ஆட் பண்ணி சுகர் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகருக்கு பதிலாக நம்ம நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதில் அரை மூடி லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது சூடாக இருக்கும்போதே வடிகட்டி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஜெல்லி செட் ஆகிறதுக்காக 20 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். இப்போ ஜெல்லி நல்லா செட் ஆயிடுச்சு. இதை ½ அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து தேவையான சைஸுக்கு கட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா இந்த சம்மரில் நம்ம உடம்பை கூல் பண்ணுற சூப்பரான ஜெல்லி ரெடி. அப்புறம் என்ன, இந்த ஜெல்லியை உங்கள் குழந்தைங்களுக்கு உடனே செஞ்சு அசத்துங்க.